அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இதையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். என்னங்க அந்த ஆசீர்வாதம்? ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறதான எழும்புகிறதான சத்துருக்கள் ஒரு வழியாய் வருவார்களாம், 7 வழியாய் ஓடி போவார்களாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் ஒன்று இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராட்டம் வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. போராட்டம் வந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் ஜெயித்தை கொடுப்பார். இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, ஒரு வழியாய் சத்துருக்கள் முன்பாக வருவார்களாம், 7 வழியாய் ஓடி போவார்களாம். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையிலும் நீங்களும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க? நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா தானே ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் நல்லா தானே ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிறதான குறைகள் என்ன? ஏன் இப்பேற்பட்ட போராட்டங்களை சத்துருவானவன் எனக்கு விரோதமாய் கொண்டு வருகிறான் என்று ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் போராட்டங்கள் ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது தான் கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதிகமா உங்களால பார்க்க முடியும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைய, கர்த்தரை சார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கதே போகும். ஒரு வழியாய் வந்தாலும் அது 7 வழியாய் ஓடியே போகும். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், ஜெயத்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவருக்குள்ளே இருங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் ஆயுதங்களும், இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த சத்துருவின் ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரியின் தந்திரங்கள், சத்துருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, உபாகம் 28:7 இவர்களை நீரே காத்து பலப்படுத்தி நடத்துவீராக தகப்பனே. இவர்களை தைரியப்படுத்தும், சமாதானப்படுத்தும், இவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நீ உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.